அனைவருக்கும் வணக்கம். தொழிலாளர்கள் எல்லா வகைகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் என்பவர்கள் தொழிலாளர் சட்டம் குறிப்பாக தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது கிடையாது. மண் வெட்டுகிறவரும் தொழிலாளிதான், மரம் வெட்டுபவரும் தொழிலாளிதான், விவசாய வேலை செய்பவர்களும் தொழிலாளிகள்தான், டீக்கடை, ரோட்டோரம், இப்படி அனைவருமே ஒரு தொழிலாளர்கள் தான். உழைப்பூதியத்திற்காக நாள் முழுவதும் வேலை செய்யக்கூடிய அனைவருமே தொழிலாளர்கள். ஆனால் நமக்கு கம்பெனி சட்டம், லேபர் சட்டம், தினக்கூலி சட்டம், தொழிலாளர்களுக்கான வைப்பு நிதி சட்டம், தொழிலாளர்களுக்கான காப்பீட்டு சட்டம், இதையெல்லாம் பெரும்பாலும் எங்கே பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் தொழில் நிறுவனங்களில். ஏன்னா அதில் ஒரு முறைப்படியான கால நிர்ணயம் வைத்து வேலைக்கு தொழிலாளர்கள் அனுப்பப்படுவார்கள். அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே முழு நேரமாக ஆண்டு கணக்கில் வேலை செய்கிறதுனால அந்த சூழ்நிலைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வாறான தொழிற்சாலைகள் தவிர்த்து குவாரி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, மண் வெட்டுற குவாரி, அரளை, ஜல்லி, முண்டுக்கல், க்ரஷர், இதெல்லாம் நடத்தக்கூடிய குவாரியில் கூட மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட, கனிம வளத்துறையோடு அந்த குவாரி நடத்தக்கூடியவருடைய ஓனர் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தில் கூட தெளிவாக என்ன இருக்குன்னா, அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு காப்பீடு செய்திருக்க வேண்டும். அந்த காப்பீட்டை உறுதி செய்து அதற்கான நகலை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பணும், மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அந்த காப்பீடு காலாவதி ஆன பிறகு உடனடியாக ரெனிவல் செய்யணும். எந்த குவாரியிலையாவது அங்கே வேலை செய்கிறவனுக்கு காப்பீடு பண்ணியிருப்பானா? அந்த குவாரியில் வேலை செய்கிறவனுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குமா? பாதுகாப்பே கிடையாது. அதெல்லாம் எப்படியும் சுரங்கம் மாதிரி எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கல்லை வெட்டிகிட்டே போகிறாங்க. அதில் ஓட்டிகிட்டு போகிற லாரி ஓட்டுறவனாக இருக்கலாம், க்ரெஷரில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், புக்லைன் ஓட்டுறவராக இருக்கலாம், ஜேசிபி ஓட்டுறவராக இருக்கலாம், உடைக்கிறவங்களாக இருக்கலாம், கூலி தொழிலாளிகளாக, எல்லாருக்கும் இன்சூர் பண்ணணும், எல்லாருக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும், எல்லாருக்கும் சம்பளம் தொழிலாளர் சட்டப்படி கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலமாக செஞ்சு கொடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக டெத் ஏற்பட்டால் இந்த இன்சூரன்ஸை கிளைமை வாங்கி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். எந்த இடத்துலையாவது இந்த கனிம வள கொள்ளை நடக்கிற இடங்களில் அதை பார்க்க முடியுமா? இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. இதை அமுல்படுத்தாமல் இருந்தாலே அந்த குவாரியை சீல் பண்ணலாம்னு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. எந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரி ஏடி மைன்ஸ் செய்வானா? மக்களே விழிப்போடு இருக்க. நன்றி, வணக்கம்.